அமெரிக்கால 2 குழந்தைங்களோட நாங்க 2 பேரும் வேலை பார்க்கறனால, காச தாண்டி நாங்க பார்த்து பார்த்து சேமிச்சு வைக்கிறது எங்களோட லீவ தான். அவருக்கு முடியலன்னா நான் லீவ் போடுவேன். எனக்கு முடியலன்னா அவர் லீவ் போடுவாரு. ஆனா குழந்தைங்க 2 பேர்ல யாருக்கு உடம்பு முடியாம போனாலும் அம்மாவா நான் தான் லீவ் போடணும். ஏன்னா உடம்பு முடியாத நேரத்துல தான் குழந்தைங்களுக்கு அம்மாவோட அரவணைப்பு ரொம்பவே தேவைப்படும். இதுக்காகவே என்னோட லீவ நான் சேமிச்சு வைப்பேன். தீபாவளி, பொங்கல்னு எதுக்குமே லீவ் போட மாட்டேன். என்னால சமாளிக்க முடியற உடல் உபாதைகளுக்கெல்லாம் லீவ் போட மாட்டேன். இப்போ வருஷ கடைசியில என்னோட லீவை பாக்குறப்போ மொத்தமே 5 நாள் தான் லீவ் எடுத்திருக்கேன். அதுவும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளுக்கு மட்டும். இந்த வருஷமே முடிய போகுது. ஆனா இப்போ எனக்கு 18 நாள் லீவ் மீதி இருக்கு. இதுல 8 நாள் நான் அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போய்க்கலாம். மீதி 10 நாள் வீணா தான் போகும். வீணா போனா பரவாயில்லைங்க. இந்த மாதிரி அவசரத்துக்கு சேர்த்து வச்ச லீவும் இன்சூரன்ஸ்க்கு நம்ம கட்டுற காசும் வீணா போறது நல்லது தாங்க. அப்பதான் அந்த வருஷம் நம்ம ஆரோக்கியமா இருந்திருக்கோம்னு ஒரு திருப்தி வரும். வீணா போறத கூட சந்தோஷமா எடுத்துக்கிறது நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்குன்னு நம்புறேன்.